நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்த உடனே ஒரு நார்மலாக ஒரு கேள்வி எல்லாருக்குமே தோணும், உங்களுக்கும் தோணிருக்கும். அது வந்து உங்களுடைய அவுட்லுக், உங்கள் ட்ரெஸ், உங்கள் லுக் அண்ட் ஃபீல். இந்த பக்கம் பார்த்தேன் ஜீன்ஸ், டிஷர்ட்ஸ், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ். இந்த பக்கம் கட் பண்ணோம்னா ஒயிட் அண்ட் ஒயிட், எல்லாரும் டக் 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 டக்னு பயங்கரமான ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட். இவர்களுடைய உடை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா பெரும்பாலும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்காங்க. இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு ஷூ போடலாம் சார். ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த ஒயிட் கலர் ஷூ, ஒயிட் கலர் செப்பல் அவாய்ட் பண்ணலாம். ஒயிட் கலர் ஷூ, ஒயிட் கலர் செப்பல். அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ரொம்ப ஆடாக காட்டுது, ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது, அவங்க நான் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுதான் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வெல் ட்ரெஸ்ட், ஒரு நம்ம நார்மலாக எப்படி இருப்போம், ஒரு இப்போ ஒரு ஆஃபீஸர்லாம் பார்த்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கணும் அரசியல்வாதிகளும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட், ஃபார்மல் ஷர்ட் பேண்ட் வித் அவாய்டிங் ஒயிட் ஒயிட் ஷூஸ் ஆர் ஒயிட் செப்பல்ஸ். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனில் குழந்தைங்களே ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக ட்ரெஸ் பண்ண நம்ம ஆசைப்படுறோம், ரைட்டா? அப்படி இருக்கிறப்ப பீப்புளோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்க இவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபேஷனோட இருக்கணும்? எனி அதர் நார்மலாக மக்களை சந்திக்க போகும்போது ஒரு நைட் பேண்ட் இல்லைனா வந்து ஒரு பெர்முடாஸ் அந்த மாதிரி போட்டு அப்ரோச் பண்ணலாம். ஓகே. வெளியில் வந்து ப்ரொஃபஷனலாக மீட்டிங் ஏதாவது போகிறப்ப ஷார்ட் ஷர்ட் போட்டு, ஜீன் போட்டு, ஷூ போட்டு, மக்களை சந்திக்க வரப்போ பர்முடாஸ் போட்டுக்கணும். இல்லை ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன இது பார்க்கும்போது அந்த மாதிரி போட்டு வரலாம். வெளியில் மீட்டிங் ஏதாவது போகும்போது ஸ்பைக் வச்சுட்டு தலை வாரிட்டு ஜெல் போட்டு வாரிட்டு ஜேட்டியை மடிச்சு கட்டிட்டு போகிறது போல பர்முடாஸ் போட்டுட்டு போட்டோம். எஸ். இந்த பொதுவாக இந்த காரில் போகிறது, இந்த புல்லட்டில் போகிறது, இந்த அரசியல்வாதன்னு எடுத்து வச்சுங்க, இந்த ஸ்கார்பியோ வாங்கி ஆகணும், அதுதான் ஒரு கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆஃபீஸ் போனது அது மாதிரி இவங்க வெளியே போகும்போது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் அது மாதிரி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இந்த அரசியல்வாதிக்குனே உண்டான வாகனத்தில் மெனக்கெட்டு போகக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு சங்கிலி போடுறது, பிரேஸ்லெட் போடுறது, ஆ இதெல்லாம் பார்த்தாலே வந்து ஒரு பயம் வரும் எல்லாருக்குமே. பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரவுடி லுக் வருது. மோதிரம் பார்த்தீங்கன்னா 4 விரலில் பார்த்தீங்கன்னா மோதிரம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து குறைச்சிக்கலாம். இந்த முறுக்கு சங்கிலி ஆர்னமெண்ட்ஸ் இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவங்க ட்ரெஸ் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் அது போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் அவங்க போட்டிருக்க அந்த துண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் ஆஃப் ஃபீல் ஆகும். அது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகே. கோட் சூட் போட்டு வரலாம். கோட் சூட் போட்டு வரலாம். ஒரு கெத்தா இருக்கும். இந்தியாலயா? ஒரு கெத்தா இருக்கும் பார்க்கறதுக்கு, நம்ம பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு கெத்தா இருக்கும் பார்க்க. ஆக்சுவலி இது ஏன் இப்படி தோணுது உங்களுக்கு கோட் சூட் போட்டு வரலான்னு? அது அந்த கோட் சூட் போட்டாலே அவங்க வந்து மதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் நம்மளுக்குள்ள இருந்தே வந்துரும். பட் வேட்டி சட்டை கட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். இப்ப காலையில நாங்க வந்த போதே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் போய் பேசுறதா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. பட் ஆனா இங்க இருந்தாங்க நாங்க போய் ஃபார்மலா எல்லார்கிட்டயும் போய் பேசணும். ஆனா எங்களால அவங்க கிட்ட போய் பேச முடியல, அந்த ஒரு பயம். ஆக்சுவலா என்ன உங்களோட பேசாம தானே இருந்தாங்க, யாரும் வந்து அப்ரோச் பண்ணல. ஓகே ஓகே. இல்லை இதான் மனநிலை. கோட் சூட் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வந்து சரி வராது. ஒரு ஆர்டினரி பேண்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட், அந்த சங்கிலி, அந்த இது நத்திங் டு சே தேர் சோஷியல் ஸ்டேட்டஸ். ஓகே. சோஷியல் ஸ்டேட்டஸ் சொல்லுகிற ஆர்னமெண்ட் வேண்டாம், பேண்ட் ஷர்ட் ஒயிட்ல இருந்தா ஓகே தான். ஒரு விஷயத்தை நம்ம வந்து இவங்களை வந்து ஒரு பாராட்டணுங்க. தமிழருடைய பண்பாடான உடை வந்து வெயிட் ஷர்ட்டை தான். சரி. அந்த வகையில் வந்து தமிழ் எங்களால் போட முடியல, எங்கள் ஆஃபீஸில் போட முடியாது. ஆனால் வந்து இவங்க தமிழ் கலாச்சாரத்தை காத்துட்டு இருக்கிறாங்க. அதனால வெயிட் ஷர்ட்டை தான் இவங்களுக்கு கரெக்ட். வெயிட் ஷர்ட் தான் கரெக்ட். ஒரு பக்கம் ஐடென்டிட்டி வந்து ஒரு சின்ன ஆட் ஃபீலை தருது, அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேட்டுக்கு உங்களை அது கொண்டு போகுதுன்னு சொல்கிறீங்க. இது அப்படியே ரிவர்ஸாகவும் பார்ப்போம். கார்பரேட்டுக்குள்ளே என்னென்ன ஐடென்டிட்டி நிலவுது? ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் சார். ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் வித் ஆல் த பட்டன்ஸ் வந்து போட்டிருக்கோம். ப்ளஸ் இது கஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா தெர் வில் பி a button. தென் ஃபுல் ஃபார்மல் பேண்ட்டு வித் பிளாக் ஷூஸ் ஆர் ப்ரௌன் ஷூஸ். ஓகே. பெல்ட் அதே மாதிரி ஆல் ஆர் மேண்டேட்டரி. கார்பரேட் பொறுத்த வரைக்கும் ஆர்னமெண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறவாக இருக்கும். மோதிரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. இல்லை செயின் பார்த்தீங்கன்னா சின்ன செயினாக ஒரு செயின் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஹேர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்லி க்ரூம்டு, முஸ்டாஷ் ஷேவ் டெய்லி பண்ணுவாங்க. கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஷேவ் பண்ணுவாங்க. ஃப்ரெஞ்ச் பியர்ட். ஸோ இட் கிவ்ஸ் அ லுக். ஓகே, ஹி ஒர்க்ஸ் இன் அ கார்பரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே தெரியும். ஆமாம். வேற என்ன கார்பரேட் ஐடென்டிட்டி? பாலிஷ்டான ஒரு லுக். பிராண்டாக இருக்கட்டும், நான் பிராண்டடாக இருக்கட்டும், எனிதிங் கேன் பி கேரிட் ஆஃப் வெல் இஃப் இட் இஸ் டன் ப்ராப்பர்லி. நீங்களாம் ஒரு ஐடென்டிட்டியோட இருக்கிறப்போ இவங்கெல்லாம் ஒரு ஐடென்டிட்டியோட இருந்தா என்ன தப்பு, என்ன தப்புன்னு கேட்குறேன். அதுதான் பாயிண்ட். ஒரு டெரிஃபிக்காக இருக்கக்கூடாது. அவங்க லுக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக இருக்கணும், அதான் விரும்புகிறோம். நாங்கள் வந்து சில வெள்ளை வேஷ்டி போடக்கூடாதுன்னு சொல்ல வரோம். பயமுறுத்தக்கூடாது. யார் பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் வரணும். ஸோ அதாவது ஐடென்டிட்டியில் இஷ்யூ இல்லை, ஆனால் அந்த ஐடென்டிட்டி பயமுறுத்துற மாதிரி இருக்கிறது பயமா இருக்கு. கண்டிப்பாக அந்த லுக் வந்து ஒரு பாலிட்டிஷியன் இல்லாம அடியாள் அப்படின்னு தான் தோணுது பார்க்க. அந்த லுக் ஒரு பொலிட்டீஷியனா படாம ஒரு அடியாள் மாதிரி படுது. ஏன் அப்படி? கொடுங்க அந்த பண்ட கொடுங்க.
இதுதான் நம்ம மைண்டில் இருக்கிறத தான் நம்ம பேசுகிறோம். இப்போ வந்து காலம் மாறி போச்சு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே மாறி போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் போறாங்க, ஃப்ரீ கூப்பன் கிடைக்குது, ஹேர் ஸ்டைல் மாத்துறாங்க, ஸ்பைக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இவங்களும் மாறிட்டாங்கன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறிட்டாங்கன்னா அவங்கள நாங்க வந்து ஒரு வித்தியாசமாவே பார்க்க மாட்டோம். பட் ஆனால் அது ஒரு முக்கியமான இது உங்கள் மனநிலையிலேருந்து அவங்க வந்து பொலிட்டீஷியனுங்கிறத தாண்டி அடியாள் மாதிரி தர்றாங்க. ஓகே, உங்கள் கனவுப்படி அல்லது உங்கள் தியரிப்படி இவங்க என்ன அவுட்லுக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒரு தோத்தி ஒரு இது ஷர்ட்டுக்கு பதிலா குர்தா போட்டுக்கலாமே, அதுவும் காட்டன் தானே, அந்த மாதிரி அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லுக்கா தெரியும். எனக்கு புரியல, வேட்டி சட்டை போட்டுக்க கூடாது வேண்டாங்கிறீங்க, குர்தா மட்டும் ஏன் போட்டுக்கலாம்? இப்போ 50 வருஷமா 60 வருஷமாவே ஒரே வேட்டி சட்டை அதே பார்த்து அப்படியே பார்த்ததுக்கும் ஒரு நியூ லுக் இருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஒரு அவுட்லுக் சேஞ்ச் இருக்கப்போ எனக்கு ஒரு அசோசியேஷன் கிடைக்குது. தட்ஸ் வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு கன்வே. ஆனால் நீங்கள் இந்த வேட்டி சட்டை தான் பெருவாரியானவர்கள், ஆல்மோஸ்ட் எல்லாரும் இப்படி தான் இருக்கிறீங்க. ஏன் இந்த வேட்டி சட்டையில் தான் இருக்கீங்க எல்லாரும்? அதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கும்ல? தமிழ்நாடு முழுக்கவே வந்து உடை கலாச்சாரம்னு பார்த்தாவே வந்து வேட்டி சட்டையாகவே இருந்திருக்கு. சரி, அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுடைய பண்புன்னு பார்க்கும்போது ஒரு தனித்துவமாக காட்டினா மட்டுமே தான் வந்து ஒரு இடத்துல இப்போ உங்களுக்காக ஒரு தாசில்தாரை போய் நான் பார்க்கணும். நான் பார்க்கும்போது வந்து ஒரு ஜீன் ஷர்ட் டிஷர்ட் போட்டுன்னு இருந்தீங்கன்னா தம்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக தான் நான் போகிறேன் அந்த இடத்துக்கு. ஆனால் நான் என்ன அங்கே தனித்துவம் காட்டலடான்னு கேட்டேன்னா 7 கோடி பேரில் நானும் ஒரு அங்காள். 7 கோடி பேரில் நான் நிச்சயமாக ஒரு ஆள். ஏன்னா நான் தனிமைப்படுத்தி காட்டலடானா என்னுடைய பொது வாழ்க்கை பணி நிச்சயமா வந்து ஒரு சராசரியாகத்தான் பார்க்கப்படும். நான் எந்த இடத்துல இந்த பொது வாழ்க்கைக்கு போனா இருந்தாலும். ஓகே, வேற என்ன காரணம்? வேஷ்டி சட்டை வந்து எளிமையான உடை, இது ஒரு எளிமையின் அடையாளம். எளிமையான உடை ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது கோட்டு சூட்டு போட்டுட்டு இருந்தார். இந்தியா வந்ததுக்கப்புறம் கடைகோடி மனிதன் எளிமையாக வாழும் போது நானும் எளிமையாக வாழ்கிறேன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டாரு. எளிமையின் அடையாளம் என்பதற்காக வேட்டி கொடுத்துக்கிறீங்க. இன்னொன்று நேட்டிவிட்டிங் சார், நம்மளோட உறவாகிறது எளிமை. அதுவும் ஒரு அணுகிறதுக்கு இவங்க வந்து ரொம்ப சிரமம்னு சொன்னாங்க. இவங்க வந்து சினிமா பார்த்து அந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை பார்த்தீங்களா அப்படி கிடையாது. காமராஜர்ல இருந்து எல்லாமே அது வந்து ஆக்குவேடான இவங்களோட இந்த ஃபேண்டசியான ஒரு லைஃப் வந்து இவங்களை வந்து மாற்றி சொல்ல வைக்கிது. பிராண்டட், அவ்வளோதான். நம்ம நாட்டு மேலே உங்களுக்கு பற்று ரொம்ப கம்மி. இது அடிப்படையாக எங்களுக்கு பற்று இருக்குது இல்லைன்னு இவங்க விமர்சனம் பண்ணலாம், ஆனால் இருக்குது. இதோட நாங்கள் அடையாளமாக எங்களை அறியாமலே உடுத்திக்கிட்டே இருக்கிறோம். சூப்பர், எங்களை அறியாமலே நாங்கள் உடுத்தி கொண்டிருக்கிறோம். அதான் பாயிண்ட். அதில் ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது, எளிமையின் அடையாளம் என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. அருமையாக பேசுறீங்க. நான் லயோலா காலேஜில் முடிச்ச வரைக்கும் இவங்கள மாதிரி பேண்ட் இன் பண்ணி தான் போட்டுருந்தேன். நான் ஒரு துணை செயலாளரும் இன்று வட்ட செயலாளர் ஆகும்போது நம்ம அரசியலில் ஒரு அங்கீகாரம் வேணும். மக்கள் என்ன நினைக்கிறாங்களே எங்களை இவங்கள மாதிரியே இருந்துட்டா நல்லா பாருங்க. நாங்கள் வந்து உள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியே மிடுக்கா இருக்கணும். நாங்கள் கவலைப்பட்ட மாதிரியோ நாங்கள் கஷ்டப்படுற மாதிரியோ தெரியக்கூடாது. உண்மையாக பேசுகிறாங்க. பளிச்சுன்னு இருந்தால் தான் வந்து சொல்லவும் தோணும். ஓகே சார், எங்களுக்கு அரசியல்வாதியா எங்க கட்சியில எங்களை அங்கீகரிக்கும்னாலே ஒரு வேஷ்டி சட்டை அணிஞ்சால் மட்டுமே நாங்க ஒரு முழு அரசியல்வாதியா அங்கீகரிக்கப்படும். இது பாயிண்ட். எஸ், ஒரு அரசியல்வாதினா கட்சிக்குள்ளே முதல்ல வேட்டி சட்டை போடலன்னா அவனை ஒதுக்கிடுவாங்க. எஸ், வேற பாயிண்ட். சார், பாரம்பரிய உடையை வந்து பயன்படுத்துறது தப்பா சார்? தப்பு கிடையாது. அந்த பாரம்பரிய அடையாளத்துக்காக போறீங்க, அதுதான் கேட்கிறேன். அவ்வளவுதான் சார். இப்போ லாஜிக்கலாக நீங்கள் வந்து பாரம்பரியம்னு சொல்கிறீங்க, எங்கள் தலைவர்கள் இதை அணிந்தார்கள் அதனால தான் அணிஞ்சவங்கிறீங்க, அடையாளத்தை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60s 70s எல்லாம் நான் பார்த்துருக்கேன். 70 80 ஏன் 90 வரைக்குமே ஒரு சால்வு மாதிரி ஒன்று மேலே போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னால் ஒரு டவல் ஒரு துண்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஏன் அதெல்லாத்தையும் நீங்கள் போடலை சார்? சமீப காலமாக அதை குறைஞ்சிருச்சு. நீங்கள் சொல்கிற 90 வரையும் வந்து ஆண்டான் அடிமை, ஜாதிய பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது. அதனால் வந்து இன்னார் வந்து மேலே துண்டு போடலாம், இன்னார் போடக்கூடாதுங்கிற ப்ராப்ளம் இருந்தது. அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால எல்லாருமே துண்டு போடலான்னு சொல்லி தலைவர்கள் யோசிச்சாங்க. அதனால எல்லாருமே துண்டு போட ஆரம்பிச்சாங்க. சரி, 90களுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதனால துண்டு போடுறது இப்போ குறைய ஆரம்பிச்சிட்டு, அது கூட ஒரு காரணம். ஓகே, அப்படிதானா? அதாவது ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாருமே இருப்பாங்க. அப்போ எல்லாரும் இதே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி இப்படி ஒரு யூனிஃபார்மாக இருந்தால் தான் கீழே இருந்து பார்க்குற மக்களுக்கு வந்து எல்லாரும் ஒரே நிலையில் இருக்கிறான். ஒரு சபையில் உட்காந்துருந்தா இவர் முஸ்லீமா இந்துவா கிறிஸ்டினா இல்லை அதுலேயும் ஒரு உட்பிரிவா எதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க சொன்ன மாதிரி பர்தாவெல்லாம் அணிஞ்சிட்டு போனோம்னா சேட்டுன்னு நினச்சிக்குவாங்க. நம்மளுக்கு பர்தாலாம் அவங்க அணிஞ்சிட்டே போகிறாங்க. சொன்னாங்க பர்தா இல்லை, குர்தா போட்டு போனால் சேட்டுன்னு நினச்சிவாங்க. நார்த் ஓகே, குர்தாலாம் போட்டு போனால் நார்த் இந்தியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 முக்கியமான விஷயம் வைக்கிறீங்க. ஒன்று, அரசியல்வாதி தன்னை தனித்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இரண்டாவது, அது ஒரு சமூக மரியாதையை தருகிறது. மூன்றாவது, அது ஒரு பாரம்பரியமாக நம்முடைய அரசியல் தலைவர்கள் அணிந்தது ஒரு அடையாளம். நாலாவது, மக்களே கூட உங்களை மதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வேட்டி சட்டை போட்டால் தான் மக்கள் உங்களை மதிப்பாங்க. இந்த 4 முக்கியமான விஷயங்கள் இந்த வேட்டி சட்டையின் பின்னால் நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இது வந்து எதுக்காக நான் முதல்ல கேட்டேன்னா, இது வந்து டிபேட்டுக்காகவே கேட்கல, ஒரு மனநிலை இருக்குது.
ஏன் இவங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை காட்டுறாங்க, கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் தான் என்னங்கிறது இந்த மனநிலை. பட் இதுக்கு ஒரு ரெக்கக்னேஷனே வெயிட் அண்ட் போயிட்டு போட்டால் தான் வருது அப்படிங்கிறது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. தட் இஸ் வை ஆஸ்க் திஸ் கொஸ்டின்.